ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். ஆண்டவருடைய அளவற்ற அன்பும் கிருபையும் உங்களோரோடு இருந்து நடத்துவதாக. இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகி நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகம் நீங்கி அவன் சொஸ்தமானான். என கண்பார்ந்த சகோதரனே சகோதரியே, கஷ்டங்கள், வியாதி, வலிகள், வேதனைகள் வருகிற போது நாம் அண்டிக்கொள்ள வேண்டிய ஒரு புகலிடம் அருள்நாதர் இயேசு. இங்கே பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது குஷ்டரோகியான ஒரு மனுஷன். அந்த நாட்களிலே குஷ்டரோகி அருவருக்கப்பட்டவன், ஊருக்கு வெளியே இருக்க வேண்டியவன். ஆனால் அவன் வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லாத ஒரு எதிர்காலம் இருந்தபோது, இயேசுவை அவன் சந்திக்க நேரிட்ட போது ஓடி வந்து அவரிடம் தன்னை அர்ப்பணித்து அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே, ஆண்டவரே. எது அவனை ஆண்டவரே என்று இயேசுவை பார்த்து கூப்பிட வைத்தது? அவன் வாழ்க்கையிலே வியாதி அவனை ஆண்டு கொண்டது, குஷ்டரோகம் அவனை ஆண்டு கொண்டது. வியாதி வந்தது மட்டுமல்ல, அதனால் வந்த பாதிப்புகள், மனநிலையிலே வந்த பாதிப்புகளும் உண்டு. சமுதாயம் அவனை வெறுத்து ஒதுக்கியது. எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நீங்கள் அப்படி உணர்கிறீர்களோ? உங்களுக்கு வந்த நெருக்கத்தின் நிமித்தம், துன்பத்தின் நிமித்தம் இந்த சமுதாயம் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம், உங்களை குறைவாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அடைக்கலமான ஒரு இயேசு இருக்கிறார். அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், உமக்கு சித்தமானால். He was unsure about the will of God. தேவ சித்தத்திலே சந்தேகம் அவனுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் இயேசுவிடம் வருகிற போது அவருடைய வல்லமையை குறித்து, சித்தத்தை குறித்து சந்தேகப்படுகிறார்கள். இவன் இப்படித்தான் இயேசுவிடம் ஆரம்பிக்கிறான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால். தேவன் என்றைக்குமே கேள்விகளுக்கு பதில் தர வல்லவராய் இருக்கிறார். தேவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள், எனக்கு சித்தம் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பலர் தங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் இருக்கிறதா இல்லையா, அவருடைய சூழ்நிலையிலே கர்த்தர் விடுவிக்க சித்தம் உள்ளவரா என்று கலங்கி கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். காரணம், உங்களை சுகமாக்க, சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். எப்படி? ஏசாயா 53:4-5 வாசித்து பாருங்கள். அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் சுகமாகிறோம். அன்றைக்கு குஷ்டரோகி இயேசுவிடம் வரும்போது அவர் சிலுவையிலே மரிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமாக தேவன் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுந்த தெய்வமாய் நிற்கிறார். சிலுவையிலே என்னை சாதித்தார்? அவர் பாவங்களை சுமந்தது மட்டுமல்ல, நோய்களையும் சுமந்து தீர்த்தார். கவனிங்கள், நாம் சிலவற்றை நாம் சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் ஏற்கனவே தேவன் சுமந்து விட்ட காரியங்கள் இருக்கிறது. உதாரணமாக, ஒவ்வொருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினால் நாம் சுமக்க தேவையில்லை.
அதுபோல வியாதிகளையும் வேதனைகளையும் வலிகளையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். நீங்களும் நானும் சுமக்க தேவையில்லை. அவரிடம் தாழ்த்தி வந்து இந்த குஷ்டரோகி கூப்பிடுறான் பாருங்க, ஆண்டவரே ஆண்டவரே. யூ ஜஸ்ட் ஹாவ் டு கம் டு ஜீசஸ். நீங்கள் சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து விட்டார். 2 பேர் ஒரே காரியத்தை சுமக்க வேண்டாமே? அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது அவர் எல்லா தரித்திரத்தையும் சுமந்தார். He carried the poverty. அவர் நமக்காக தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதிகமாக அநேகரை வாட்டுகிற ஒரு காரியம் தரித்திரம். ஆனால் நாம் ஒவ்வொருவரையும் அந்த தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்க இயேசு அதை சுமந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக 2வது உலக யுத்தம் நடக்கிற போது ஒரு பட்டணத்தின் மேல் குண்டுகள் சரமாரியாய் வீசப்பட்டு கொண்டிருந்தது. அதிலிருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை இரவு நேரம் பயந்து போய் எங்கே குண்டு தன் வீட்டின் மேல் தன் பகுதியில் விழுந்து விடுமோ என்று அச்சத்திலே இருந்தபோது அவர் தன் அருகில் இருந்த வேதாகமத்தை திறந்து படித்தாராம். அப்பொழுது ஒரு வார்த்தை அவரோடு நேரடியாய் பேசினதாம். என்ன வசனம்? கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தை அவர் கண்களிலே தென்பட்டது. அப்பொழுது பாருங்கள், அந்த வேத வசனத்தின் வெளிச்சம் அவரை பிரகாசிக்க வைத்தது. அவர் இப்படி யோசிக்க ஆரம்பித்தார். எனக்காக ஒருவர் தூங்காமல் இருக்கும்போது நான் ஏன் தூங்காமல் இருக்க வேண்டும்? தூங்குகிற நேரத்திலே நான் கவலைப்பட்டு பயந்து தூங்காமல் நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? எனக்காக ஒருவர் விழித்து கொண்டிருக்கிறார் என்ற சத்தியம் அவருக்குள்ளே வெளிச்சமாய் வந்ததுமே அவர் ஆண்டவரின் மேல் பாரத்தை வைத்துவிட்டு படுத்து உறங்கினார் என்று எழுதியிருக்கிறது. எத்தனை உண்மை பாருங்கள்! நமக்காக ஒருவர் விழித்து கொண்டிருக்கிற போது பல நேரங்களிலே நாம் ஏன் சுகவீனமாய் படுகிறோம் என்றால், மிஞ்சின அளவுக்கு நாமே எல்லாவற்றையும் சுமந்து பாரத்தோடு வாழ்கிறபடியினால். பாருங்கள், நாம் சுமக்க வேண்டியதை அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார் என்ற சத்தியம் நமக்குள்ளே வெளிச்சமாகிற போது, உண்மை தேவ சித்தம் அதுதான். நம்முடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்குவதும், நம்முடைய சாபங்களை நீக்குவதும், நம்முடைய வியாதியிலிருந்து விடுதலை தருவதும் தேவ சித்தம். பிரியமானவர்களே, இயேசு கரத்தை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் அந்த நேரமே சொஸ்தமானான் என்று எழுதியிருக்கிறது. தேவ சித்தம் என்ன? சுகமாவது, ஆரோக்கியம் அடைவது. எதினாலே? அவருடைய தழும்புகளினாலே வருகிற சுகம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஏன் விசுவாசிக்க கூடாது? இந்த குஷ்டரோகி சொஸ்தமாக்க வழியே இல்லை. ஆனால் இயேசு அவனை தொட்ட போது சுகமானான். இயேசுவின் கரங்களிலே வல்லமை இருக்கிறது. நீங்கள் அதே மத்தேயு எழுதின அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, பிணியாளிகளை எல்லாம் அவர் தொட்டு சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வியாதி இல்லாமல் இல்லை. இந்த உலகத்தில் புதிய புதிய வியாதிகளும் வந்து கொண்டு தான் இருக்கிறது, தாக்கங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் அதன் மத்தியிலே சுகம் கொடுக்கிற ஒருவர் இருக்கிறார். எதினாலே? நம்முடைய வலிகளை, வேதனைகளை, நோய்களை ஒருவர் சுமந்தார், சுமந்து தீர்த்து விட்டார் என்ற விசுவாசம், வெளிச்சம் உள்ளத்துக்குள்ள வரும்போது, there has been extraordinary supernatural touch and healing and deliverance of Jesus in the lives of so many. பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும், பயப்படாதிருங்கள். உங்கள் தரித்திரத்தை அவர் சுமந்து விட்டார். தேவ சித்தம் என்ன? நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று.
யோவான் 3:2 உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறதாகவே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் ஆத்துமா வாழ வேண்டும். உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்க விரும்புகிற தேவன். இதுதான் தேவ சித்தம். ஆகையினால் நீங்கள் உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். இன்றைக்கே அதை செய்ய வல்லவர். 1000 கவலைகள் இருக்கலாம், 1000 தேவைகள் இருக்கலாம். அதன் மத்தியிலே உங்களை என்னையும் விசாரிக்கிற ஒரு நல்ல இயேசு இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்த்தால் போதும். சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சுமந்து தீர்த்த அவருடைய கிரியைகள். நமக்கு நல்ல இயேசு இருக்கிறார். அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளுவது நமக்கு பெரிய பாக்கியம். வேதத்தை வாசித்து பாருங்கள். 143 சங்கீதம் 10 தாவீது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. இட் இஸ் த பிரேயர் ஆஃப் டேவிட். பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நாமும் கேட்கலாம், ஆண்டவரே உம்முடைய பிரிய என் வாழ்க்கையில் விளங்கட்டும். எபிரேயர் 13:21 வேதம் அப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை பிரியமானதை உங்களிலே நிறைவேற்றுகிறவர். நாம் ஜெபிக்கலாமா? வியாதி உள்ள இடங்களிலே உங்கள் கைகளை வைத்து கொள்ளுங்கள். பாரமான உங்கள் சிந்தனைகளை கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள். இப்பொழுது அற்புதத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட தேவ விடுதலை உங்களுக்கு உண்டாகும். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறமுடைய பிள்ளைகளை பாரும். ஐயோ, இந்த வலி தாங்க முடியவில்லை, இந்த வேதனை தாங்க முடியவில்லை, இந்த வியாதியை கொள்ளுகிறதே என்று கலங்கி அழுது நிற்கிற பிள்ளைகளை பாரும். தகப்பனே, ரொம்ப நாளாகிவிட்டது, அந்த வலி இருந்து கொண்டே இருக்கிறது, சுகமே இல்லை என்று சொல்லுகிறார்களே, சிலுவையில் அதை சுமந்து தீர்த்தீர் என்ற சத்தியம் உம்முடைய பிள்ளைகள் மேலே வெளிச்சமாய் இறங்கட்டும். நன்றி தகப்பனே. இப்பொழுதும் கையை எங்கெந்த இடத்திலே வியாதி உள்ள இடத்திலே, வலி உள்ள இடத்திலே விசுவாசத்தோடு வைத்திருக்கிறார்களோ, இப்பொழுது உம்முடைய வல்லமை ஊடுருவி பாயட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் நிச்சயமாய் உண்டு தகப்பனே. மனது உருகும். வேதம் சொல்லுகிறது சத்தியம். கர்த்தருடைய மனது உருக்கம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் தகப்பனே. அந்த நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கும். அநேகர் உள்ளத்தில் ஒரு துக்கம் இருக்கிறதே, அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். தரித்திரங்கள் நீங்கட்டும். கர்த்தருடைய நிறைவு ஒவ்வொருடைய வாழ்க்கையில், இருதயத்திலேயும் சிந்தையிலேயும் உண்டாவதாக. மனது உருகி தொடும் சுவாமி. நீர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற தேவன், ஒருவரையும் தள்ளுகிறதில்லை தகப்பனே. தொய்ந்து போன ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவன். தொடுங்க தகப்பனே, தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டாத வளர்ச்சிகள் மறைவதாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சுகம் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாக்கி மகிழ்ச்சியாக்கும், சாட்சியாய் நிறுத்தும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.